வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கடன் தொல்லை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சின்னதாக கடன் வாங்க ஆரம்பிச்சது பெரிய பிரச்சனை இப்போ நிற்கிது. என்ன பண்ணுதுன்னு தெரியல. அடுத்த நாள் எனக்கு எப்படி போகும்ன்றதே தெரியல. ஃபோன் எடுக்கவே பயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கடன்காரங்க தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்க. குழந்தைக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்னை மதிக்க மாட்டுறாங்க. என்னடா பண்ணுறது ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். என்னோடய எதிர்காலத்தை நான் நினச்சி பார்த்தா பயமாக இருக்குது. இந்த பயம் வரும்போது தான் எனக்குள்ள ஒரு திகில் வருது. சில நேரத்தில் நம்மளாம் ஏன்டா உயிரோடு இருக்கிறோம் ஒரு சூழ்நிலை கூட எனக்கு வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் நம்முடைய சகோதரிகள் அனுப்பிச்ச விஷயங்கள் தான் உங்களோட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கடன் நெருக்கடி வரும்பொழுது நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணுமே புரியாது. அந்த சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுது, எனக்கு ஒரு லோன் தேவைப்படுது, லோன் தரக்கூடிய ஆப்புகள் வேணும், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கான நிறைய வீடியோஸ் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே ரொம்ப கடன் தொல்லையில் மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு வீடியோ. ஒரு வேளை உங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து அவங்களுடைய சீடர்களோட ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே நிறைய போதனைலாம் செய்கிறாரு. நிறைய பேரை சுகப்படுத்துகிறாரு. நிறைய பேர் உயிரோடு எழுப்புறாரு. நிறைய அற்புதம்லாம் நடக்குது. கூட இருக்கிறவங்க சீடர்கள்லாம் கூடவே இருக்கிறாங்க. இது மதம் சம்மந்தமான ஒரு விஷயம் கிடையாது. உங்களை பற்றிய விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த டாபிக்குள்ளே போகாதீங்க. நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு படகுல ஏறுறாரு. படகுலேருந்து நேராக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. படகுல போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட சீடர்களை பாதி பேர் மீன் பிடிக்கிறவங்க தான். ஸோ அவங்களாம் படகு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவர் படுத்து தூங்கிட்டார். ஒரு பெரிய புயல் வருது. புயலில் பார்த்திங்கன்னா அலைக்கழிக்கிற புயல். அந்த சீடர்கள் மீன் பிடிக்கக்கூடிய சீடர்களே பயந்துட்டாங்க. ஐயோ இது பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணியெல்லாம் உள்ளே வந்துச்சு. உள்ளகிற தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றிட்டு இருக்கிற லெவலில் போயிட்டாங்க. ஸோ படகு முழுக போகுது. என்ன பண்ணுதுன்னு தெரியல. போய் இயேசுவை எழுப்புறாங்க. எழுந்துருங்க, நீங்கன்னா கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் படுத்துட்டு இருக்கிறீங்க, நாங்களாம் சாக போகிறோமேனும் போது அவர் எழுந்து காற்றையும் கதறி அடத்துறாரு. அமைதியாயிடுச்சு. இதான் சப்ஜெக்ட். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, உங்களோட கூட யார் இருக்கிறாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ள மனுஷனாக இருக்கலாம், அல்லது கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கலாம். அது விஷயம் கிடையாது. நீங்கள் கடவுளை விரும்புகிறீங்களோ இல்லையோ, கடவுள் உங்களை விரும்புகிறார். உங்களோட பிரச்சனை மத்தியில் அவர் தான் இருக்கிறார். நமக்கு என்னென்னா, ஐயோ நான் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா எனக்கு எதுவுமே இல்லை, என்னை யாரும் காப்பாற்ற முடியாது, இதெல்லாம் நம்ம புலம்புறோம் தெரியுமா? இது புலம்பி 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 பக்கத்தில் இருக்கிற கடவுளை நம்ம மறந்துடுறோம். நீங்கள் அழியணும்னா உங்கள் கூட இருக்கிற கடவுளும் அழியணும். நீங்கள் கடவுளை முழுகணும்னா உங்கள் கூட இருக்கிற கடவுளும் முழுகணும். அப்படி ஒரு விஷயம் நடக்குமா? இதுதான் நான் கேட்கக்கூடிய விஷயம். கடவுள் உங்கள் கூட இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அழிவீங்க? நீங்கள் எப்படி இல்லாமல் போவீங்க? அப்படியா கடவுள் உங்களை விட்டுருவார்? கடவுள் உங்களுக்காக வேலை செய்யணும்னா நீங்கள் புலம்புறதை நிறுத்தணும். நீங்கள் புலம்புறதை நிறுத்திட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் சொல்கிறேன். சில நேரத்தில் நம்ம நன்றி சொல்லாமல், உங்களுக்கு எவ்வளோ கடவுள் நிறைய விஷயம் செஞ்சுருப்பார். குழந்தை பிறந்திருக்கோம், நீங்கள் காவடி தூக்கியிருப்பீங்க, இல்லைன்னா கோயில் குடம்லாம் இறங்கியிருப்பீங்க, அவ்வளோ கடவுள் எல்லா விஷயம்லாம் செஞ்சுருப்பார். ஆனால் அந்த நிமிஷம் மட்டும் செஞ்சுட்டு தேங்க்யூ சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவரை மறந்தே போயிடும். ஒரு சொந்தக்காரன் நமக்கு நன்றி நடக்கலைன்னா 10 தடவை 10 பேர்கிட்ட சொல்லி காட்டுறோம், அவன் நன்றி கட்டவன் சொல்லி இருந்துமே ஹெல்ப் பண்ணலன்ட்டு. ஆனால் கடவுள் நமக்கு செஞ்ச விஷயத்தெல்லாம் அந்த நிமிஷமே மறந்துட்டு நம்மளுக்கு அடுத்த பிரச்சனைக்கு தயாராகிட்டு, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கடவுளே, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா அடுத்த பிரச்சனையை கொண்டு இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க கடவுளே. இதுதான் நம்ம சால்வ் பண்ண சொல்யூஷனுக்காக தான் கடவுளை தேடிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு தான் நன்மை தரும். அதாவது உங்களுடைய ப்ரெஷர்ஸ், உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேடி வரும்பொழுது நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னீங்கன்னா தான் அது உங்கள் மனசை அமைதிப்படுத்தும். அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள்கிட்ட வரும்னு நான் சொல்கிறேன். ஒரு சாதாரண ஒரு பிளேட்டு கழுவாமல் வச்சு உங்களுக்கு சாப்பாடு போடணும் சாப்பிட சொன்னால் நீங்கள் சாப்பிடுவீங்களா? இதே நிலைமை தான். நம்மளோட நம்பிக்கை இல்லாமல் விரக்தி, கோபம், எரிச்சலோடு ஒரு தட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? 97ல் நான் 10th ஃபெயில் ஆகிட்டாங்க. நான் 10th ஃபெயில் ஆனதுனால பெருசாக எனக்கு ஹோப் கிடையாது. எங்கள் அப்பாலாம் படிக்க சொன்னாங்க. எனக்கு படிப்பு ஏறல மீன்ஸ் விருப்பம் இல்லை. வண்டி துடைக்கிற வேலைக்காக ஒரு
மோட்டார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். வண்டி மட்டும் தாங்க துடைச்சிட்டு இருந்தேன். காலையில் வண்டி துடைக்கணுங்க, ஈவினிங் டைம் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்காக பெருக்கணுங்க. ஸோ பெருக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வரிசையாக எல்லா சாமி ஃபோட்டோவும் இருக்குங்க. ஏசு கிறிஸ்துலேருந்து அல்லா ஃபோட்டோலேருந்து எல்லா முருகர் ஃபோட்டோவும் இருக்குங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஒருத்தராக திட்டினே வருவேன். திட்டிட்டு நீங்கள் இன்றைக்கி ஏன் செய்யலை பார்த்தீங்களா, இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகிட்டாங்க, நான் மட்டும் ஃபெயில் ஆகிட்டு நான் அவங்களுக்கு திட்டிகிட்டே வந்தேன். இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நான் பண்ணுறதை ஒருத்தர் பார்த்துட்டார். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டார். இல்லை, நான் இப்படி இருந்தேன், நல்லா இருந்தேன், நல்லா படித்தேன், ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார், இதுக்கு நீ திட்டுறதை விட்டுட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த வேலையாவது உனக்கு கொடுத்துருக்காரு நன்றி சொல்லுன்னு. அது எப்படி சொல்ல முடியும், நான் வாங்குகிற சம்பளத்துக்கு அப்போ 500 சம்பளம், அப்போ எப்படி மனசு வரும் நமக்கு. அப்போ சொன்னார், நீ கடவுளுக்கு நன்றி சொல்லு, அடுத்த கட்டத்தில் கடவுளுக்கு கொண்டு போகிறார், ஒவ்வொரு விஷயத்துக்கும் உனக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுனார். சரிங்கன்ட்டு நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். இது என்ன ஆகுனா, அடுத்த நாள் அவர் என்ன சொன்னார், நீ போய் நேராக மேனேஜரை பார்த்து உன்னை மெக்கானிக் கூட சேர்ந்து வேலை கற்றுக்கிறதுக்கான பர்மிஷன்ஸ் கேளு. போகும்போது நான் சரி கேட்குறேன், நான் போய்ட்டு அவர்கிட்ட கேட்டேன். ஃபஸ்ட் டைம் கேட்டால் அவர் என்ன சொன்னார், நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டார். நான் 10th ஃபெயில். டிப்ளமா படித்தவங்க மட்டும்தான் டூல்ஸில் கை வச்சு ரொமாட்டிக் கன், அதாவது மிஷின்ஸ்லாம் இருக்குல்லையா, ஸோ ரொமாட்டிக் கன்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீ டிப்ளமா தான் செய்ய முடியும். நீ படித்த படிப்புக்கு இந்த 500 சம்பளம், இந்த வண்டி துடைக்கிற வேலை, பெருகிற வேலை, இதுதான் என்ன சொல்கிறேன்னாரு. நான் எதுவுமே சொல்ல அமைதியாக வந்துட்டேன். 3 மாதங்க, 3 மாதம் 4 மாதம் போய் சாயங்காலமான நின்றுட்டே இருப்பேன், திட்டிகிட்டே இருப்பார், அமைதியாக வந்துடுவேன், மறுபடியும் போய் நிற்பேன், திட்டிகிட்டே இருப்பார். அந்த மனுஷனுக்கு மனசு மாறிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே, என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டார். நான் மெக்கானிக் ஆகணும், நான் வேலை கற்றுக்கிட்டு மெக்கானிக் ஆகணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கையை பழப்பு நடத்த முடியும், நம்ம 10th இதோட முடிஞ்சிச்சு லைஃப் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார், சரி உனக்கு மெக்கானிக் ஆகணுமா, அப்போ நீ இப்போது வாங்க சம்பளத்தை காட்டிலும் கம்மியான சம்பளம் கொடுத்தா ஓகேவான்னாரு. அப்போ தான் 500 சம்பளத்துலேருந்து ஒரு 1200 சம்பளம் வந்துச்சு. மறுபடியும் 750 சம்பளம் வாங்கி பண்ணுறியான்னு கேட்டார். சரிங்க என்ன 750 சம்பளத்துக்கு மறுபடியும் போயிட்டு அந்த 750 சம்பளமாக்கி மெக்கானிக்காக ஆகிட்டேங்க. ஒரு 1.5 வருஷம் கழிச்சு மெக்கானிக் ஆன பிறகு அந்த ஒர்க்ஸ் மேனேஜர் பார்த்து, ஆனால் நீ நினச்சது சாதிச்சிட்டியான்னாரு. அந்த நிமிஷம்லாம் கடவுள் தான் நன்றி சொன்னேன். அப்போ நினச்சி சாதிச்சேன். உனக்கு என்ன தான் ஆக ஒன்று ஆசைன்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களை போல் இன்ஜினியர் ஆகணும் சார் என்ன. அவர் சிரிச்சிட்டு போயிட்டார். அதை சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய நிலைமையை நான் மாற்றிக்கணும், இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சும் போது, என்ன கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் டிகிரி முடிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு மறுபடியும் 10th படிக்கணுடா எனக்கு சொல்லிக் கொடுறா சொல்லி அவன் எனக்கு கிளாஸ் எடுத்து அதில் நான் 10th பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் +2 பாஸ் பண்ணி, ஸோ பேச்சுலர் டிகிரி முடித்த பிறகு இங்கிலீஷ் மீடியம் எடுத்து நான் மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு சொன்னேன். அவன் சிரித்தான். அதெல்லாம் எப்படி முடியும், உன்னால் முடிய வாய்ப்பே இல்லைன்னா. எழுதினேன், பாஸ் ஆனேன், அடுத்த ஸ்டெப் ஒன்று ஒன்றா போனேன். ஃபைனலாக என்ன நடந்துச்சுன்னா, நான் எதிர்பார்த்த இன்ஜினியர் ஆகிட்டேன். நமக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் கொடுக்கும்போது கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்தா தான் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் நகர முடியும். இப்போ கடன் பிரச்சனை இருக்கிறீங்க, யாராவது உங்களுக்கு பணம் தரணும்னா இப்போ இருக்கிற கடன் பிரச்சனைக்காக நீங்கள் புலம்பத்தை விட்டுட்டு, உங்களுக்கு கடன் பிரச்சனை தான் பிரச்சனை, ஆனால் உங்களுக்கு நல்ல மனைவியை கொடுத்துருக்காங்க, நல்ல குழந்தையை கொடுத்துருக்காங்க, அதுக்காக கடவுள் நன்றி சொல்லுங்கள். நல்ல உடலை கொடுத்துருக்காங்க, நன்றி சொல்லுங்கள். நோயற்ற வாழ்வை கொடுத்துருக்காங்க, நன்றி சொல்லுங்கள். நல்ல வீடு கொடுத்துருக்காங்க, நன்றி சொல்லுங்கள். நல்ல வாகனம் கொடுத்துருக்காங்க, நன்றி சொல்லுங்கள். நல்ல நண்பர்களை கொடுத்துருக்காங்க, நன்றி சொல்லுங்கள். அப்பா அம்மா நல்லா கொடுத்துருக்காங்க, நன்றி சொல்லுங்கள். கண்ணு நல்லா தெரியுது, இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேணும். பார்த்துங்களேன், நம்மளை ஹார்ட்லாம் நம்மளை கேட்டுட்டா ஹார்ட் பம்ப் ஆகுது, நம்மளை கேட்டு தான் நம்மளோட செரிமானம்லாம் செரிச்சுக்கிட்டு போகுது, நம்மளை கேட்டு தான் ரத்த ஓட்டம்லாம் ஓடிட்டுருக்கு. கிடையாது, நம்மளை சூழ்ந்து ஒரு சக்தியை ஆண்டு கொண்டிருக்குன்னா அந்த சக்திக்கு நம்ம பலம் கொடுக்கணும்னா, அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை செய்யணும்னா நீங்கள் நன்றி சொல்லணும்னு நான் சொல்கிறேன். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யணும்னா நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கும் சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லி நாளை தந்ததுக்காக நன்றி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கடன் பிரச்சனை நினச்சி நீங்கள் புலம்புறது கம்மியாகிட்டே இருக்கணும், உங்களுடைய நன்றி அதிகமாகிட்டே இருக்கணும். இந்த நன்றி அதிகமாகும் போது என்ன ஆகுன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனவேதனை, மனக்கசப்பு எல்லாம் போயிடுங்க. நீங்கள் வேறு மனுஷன் ஆகிடுவீங்க, உங்களோட சிந்தனையெல்லாம் மாறிடும். உங்கள் சூழ்ந்திருக்க நண்பர்கள்லாம் உங்களை காண்டு அதிசயப்படுவாங்க. ஏன்னா இது வரைக்குமே புலம்பிட்டு இருந்த மனுஷன் இப்போ ரொம்ப புன்னகிச்சிட்டு இருக்கான்னு. நீங்கள் நன்றி மட்டும் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சமாதானம் வந்துடும், ஒரு நிம்மதி வந்துடும், உலகத்தை பற்றியான ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்ம எதிர்காலத்தில் ஏதோ நடக்க போகுதுன்ற ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ கடவுள் உங்களுக்கு வேலை செய்யறதுக்காக நீங்கள் கடவுளுக்கு இடம் கொடுங்க. நீங்கள் தான் அதை கொடுக்கணும். அதை கொடுக்குற விஷயந்தான் நன்றி. ஸோ கடவுளுக்கு உண்மையாக இருங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். கடவுள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய காத்துட்ருக்காரு. ஸோ புலம்பாதீங்க, எல்லா வாழ்க்கையும் எல்லா சூழ்நிலையும் மாறிடும். ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையும் மாறும், அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரோஜனமாக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.